அளவுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியும். 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. பின்ன மதுரையில இருந்து வரும் பஸ்ல வர வெளியில வருவியா? அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப, இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கே நான் தானே அங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒண்ணு மட்டும் தெரியுது, என் ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த சாமானிய அரவிந்த் சுவா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பழக்கத்திலே இருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுங்க நான் அந்த நாட்டுக்கே போறதான்ட்டு ஒருத்தம் பொண்ணு அங்க வரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஒன்னதுக்கு பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு போய்ங்கன்னு கேட்டா ஆமான்ட்டு, வருமா சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்ல மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த 1/2 மணி நேரத்துல இன்னொருத்தவங்க மாத்தி விட்டு போயிருவியா இப்படின்னு சொல்லி மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையில எந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாத்தி 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 மாத்தி. தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு, நானா போய் நின்று தலைவா என்னை தவிர கேட்கட்டும்னு சொல்லிட்டு இல்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழக்கமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி போல பதறது நம்ம ஒரு செகண்ட்ல வெளில தூக்கிப்பட்டு போயிருக்காங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க, அவங்க சொன்னமே கரெக்டா ஆமான்ட்டேன். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே. தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி.
ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கேயோ கூட்டி போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து கொடுக்க போகாத கவனமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டு வலிக்குதுடா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்ட மாதிரி ஒரு தையல் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, அந்த டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கரண்ட் போச்சு வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இதுதான் தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயனா இருக்கு நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி. லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா தானா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஆனால் என்ன, நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை. ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாமல். நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன் போயிட்டே இருக்காங்கன்னு. இல்லைண்ணே, இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் இங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மறுபடியும் ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அது அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எனக்கு பிடித்த எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். நான் எனக்கு அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்கள் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான். இதில் வித்தியாசமாக அந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியல. அப்போதான் அருண் சொன்னார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். ஆனால் இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியல, அந்த படம் எப்போ தான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே என்பது, அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார். எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து
பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்ல இருந்து ஏன் வர்றதில்லை நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம். அது நிறைய இயக்குனர்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோட அவங்கள விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அது வந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாவுக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்றே தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னை நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் என்ன நடிகன் ஆக்குனது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இது பண்ணுறேன். நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படிதான் இருக்கும். அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிடுச்சு. அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்கள் போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுதான் என்னுடைய. நான் நடிக்கிற படங்கள் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்கிறது. நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகதாஸ் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை. ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சு நான் இல்லை, அவர் என்ன சொன்னார்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னார். ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சரில் நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டன் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் தியேட்டரில் ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தியேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புகிறேன். அவரால் அது முடியும்னு நம்புகிறேன். அதுக்கு நாங்களாம் இப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம். அண்ட் அனவன், உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன், கப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது.
அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா 1 மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா, நானும் சூரியனுமே நிறையா பண்ணியிருக்கோம், டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறையா அப்படி தான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில், அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்ருவாங்க, இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பல் விளக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சார் உள்ளே போங்க சார், உள்ளே போங்க சார், அந்த டைமில் ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், அழகி புத்தன், ராகவ், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவர். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க் சொல்லுவாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்ணுறதை விட இன்னும் படத்தையாவது செட் பண்ணலாம், மூட இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும். ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலாக சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும். பார்க்க தான் மாணிக்கம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், ஆனால் விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க வந்து யாருனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சிருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது, கொட்டுக்காளி படம் அதை விட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்போ நான் விடுதலை பார்க்கல, நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது தான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்குது. அது இதுவரை